தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. இரண்டாவது டெஸ்டில் 7 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது இந்திய அணி. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சபரி. வணக்கம் சபரி, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா 2-0 என்ற கணக்கில் வங்கதேச அணியை வீழ்த்தி டெஸ்ட் தொடரை கைப்பற்றிருக்காங்க. முதல் டெஸ்ட் தொடரை இந்தியா வங்கதேசம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடைபெற்றது. இந்த கான்பூரில் நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை தொடரை வென்று சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு புதிய டெஸ்ட் தொடர் சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நாள் போட்டிகள்ல 2 நாள் மழையால் தாமதம் ஏற்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிரடியான ஆட்டத்தை. ரோஹித் சர்மாவுடைய ஃபார்மேஷன்ஸ் கிளியரா இருக்கு. ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா வெற்றி பெறணும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதா மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்தியன் டீம் இது ரொம்ப முக்கியம். ஸோ கம்மிங் பேக் டு த மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல டாஸ் முதல்ல வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி 233 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தாங்க. அதனை தொடர்ந்து 2வது மற்றும் 3வது நாள், இன்னும் 2வது நாள் ஒரு மழை ரொம்ப ஹெவியா பெஞ்சதுனால 3வது நாளும் அந்த கிரவுண்ட் ரொம்ப வெட் கண்டிஷன்ஸ்ல இருந்து 4வது நாள் ஆட்டத்துல ஃபர்ஸ்ட், அதாவது அவங்களுடைய முதல் இன்னிங்ஸ் பங்களாதேஷ் அணியை திருப்பி பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே கம்ப்ளீட் ஒரு டாமினன்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் கீப் அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம குறிப்பா சொல்லணும்னா அஸ்வின், ஜடேஜா மற்றும் பும்ரா, ஆகாஷ் தீப் இந்த 4 பேருடைய அட்டாக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அணி வீரர்கள் ரொம்பவே திணறிட்டு தான் இருந்தாங்க. அதுல முன்னாள் கேப்டனான மொம்னில் ஹக் மட்டும் சதம் அடிச்சிருந்தாரு. இதனை தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியுடைய அதிரடி ஆட்டத்தை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே நம்ம ஃபாஸ்டஸ்ட் 50, ஃபாஸ்டஸ்ட் 100, ஃபாஸ்டஸ்ட் 150, 200 அப்படின்றது ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல எடுத்துட்டு ஒரு பல சாதனைகளை பண்ணியிருந்தாங்க நேற்றைய ஆட்டத்துல. இன்றைய ஆட்டத்துல காலையில ஆடும் போதே தெளிவா இருந்தது. ஸோ பங்களாதேஷோடைய 5th டவுனுக்கு மேல கன்சிக்யூட்டிவ் விக்கெட்ஸ் அடுத்தடுத்து 0, டாக் 1 அந்த மாதிரி ரன்ஸ்ல தான் வந்தது. இதுல பும்ரா 3 விக்கெட், அஸ்வின் 3 விக்கெட், ஜடேஜா 3 விக்கெட் எடுத்து வீழ்த்தி பங்களாதேஷ் அணியை திணறடிச்சாங்க. அதுக்கடுத்து 95 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறக்கினாங்க. ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரோஹித் சர்மா ஒரு அட்டாக்கிங்கான கேம் தான் வந்திருந்தாரு. எல்லாருமே கேமை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்தாங்க. கடைசியா ரிஷப் பண்ட் அந்த வின்னிங் ஷாட்டோட டீமை முடிச்சிருந்தாரு. இந்தியா புதிய சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா ஏன் அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப முக்கியம், ஏன் இதை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்கன்னா அடுத்து நம்ம விளையாட போறது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள். அந்த 2 டெஸ்ட் போட்டிகள் நம்மள ரொம்ப தீர்மானிக்கும். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இளம் வீரரான யாஷிஷ் ஜெய்ஸ்வால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கன்சிக்யூட்டிவா முதல் டெஸ்ட் போட்டியிலும் சரி 2வது டெஸ்ட் போட்டியிலும் சரி ரொம்பவே தைரியமா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் ஒரு 50 குயிக் 50 இன்னைக்கு போட்டியிலும் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழக வீரரான அஸ்வின் விக்கெட்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஆல்ரவுண்டர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அவர் பாத்தீங்கன்னா 300 விக்கெட்டுகளை மீழ்த்தி ஒரு சாதனை படைச்சிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ராவும் பாத்தீங்கன்னா அவரும் நிறைய விக்கெட்ஸ்களை எடுத்து கன்சிக்யூட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல கரெக்டா கன்சிக்யூட்டிவா போயிட்டு இருக்காங்க. சுப்மன் கில் 3 ஃபார்மட்ஸுக்கும் ஏற்பா போயிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்திய அணி 2-0 என்று டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக அமைகிறது. விவரங்களுக்கு நன்றி சபரி.